எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்திருக்க சீஃப் கெஸ்ட் டைரக்டர் சார் ராஜேஷ் சார் நரேன் அண்ணன் எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். எங்க படத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சீரன் மிக சீக்கிரம் வர 4ஆம் தேதி வந்து சீரி பாயும். ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகா எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பரா பார்த்துக்கிட்டாரு. எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேல நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர் மனுஷன். ரொம்ப தங்கமான மனிதன். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் போனோம்னா சொல்லுவார், சாப்பிட்டீங்களா, ஓகே, என்ன பேமெண்ட் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, நாங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பா கொடுத்து அனுப்பிச்சுக்கிற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிறகு அண்ணன் துரண்ணை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க. உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணன் வந்து இல்ல உண்மை 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ணன் வந்து மேல தங்கியிருந்தாங்க, நான் வந்து கீழே தங்கியிருந்தேன். அண்ணன் வந்து அசிலேட்டரா ட்ரை பண்ணாரு, நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன். அப்பயே வந்து இதே ஸ்பீடு தான். எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளவு ஸ்பீடோ அதே மாதிரிதான் துரண்ணேன். அந்த ஸ்பீட்லயே தான் இருப்பேன். அந்த ஒரு தடவை நான் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா பரபரன்னு அந்த லைட், இந்த லைட், அந்த கேமரா இதெல்லாம் வச்சு கூட்டம் க்ரௌடு அப்படி எல்லாம் பயங்கரமா அப்படி போய்கிட்டு இருக்கு. நேரா போயிட்டு நேரம் வந்துட்டு நான் ஷூட்டிங் பார்க்க வந்தேங்க. இந்த மாதிரியே இருப்பாரு, பரபரப்பா இருப்பாரு. உண்மையிலேன்னு துரனை வந்து அவருடைய சின்சிராட்டி, அவருடைய உழைப்பு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீடு, அவருடைய ஸ்பீடு வந்து படத்துல இருக்கு. அவருடைய நிதானம், வேகம், விவேகம் ரொம்ப அழகா வந்து படத்துல காமிச்சிருக்காரு. எந்த இடத்துல காமெடி வைக்கணும், எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும், எந்த இடத்துல சாங் வைக்கணும், ரொம்ப அழகா சூப்பரா பண்ணியிருக்காரு. திரைக்கதையா ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. பிறகு கேமராமேனு பாஸ்கர் சார், அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்ப இந்த குட்டி குட்டியா ஒரு லவ் வரும். ரொம்ப அழகான ஒரு லவ். அப்படி பேசிட்டே இருப்பாங்க. என்ன சார் நீங்க சொல்லவே இல்லை, சொன்னேன் இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு போயிட்டு பாரு ப்ரொடியூசர் வருவாரு, இதெல்லாம் அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படிலாம் பண்ணுங்க சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க. இனியா மேடம் ரொம்ப 3 கெட்டப்பு, சோனியா மேடம் ஒரு 2 கெட்டப்பு, நான் ஒரு 2 கெட்டப்பு. நான் வந்து டபுள் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ராயன் எனக்கு டபுள் ஆக்ஷன் ஒருத்தர் வந்து சின்ன வயசா ஒருத்தர் நடிச்சாரு. அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாவே இருப்பாரு. அவரு குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க. நான் போய் நடிச்சுட்டேன். நடிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்டேன், என்னண்ணே என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளவு குண்டா போட்டிருக்கீங்களே, நான் பெரிய நானா என்னென்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒண்ணும் இல்ல சந்திரயா, நம்ம டைலாக் போட்டுக்கலாம். எப்படின்னு டைலாக் போட போறீங்க? அதாவது வந்து எங்க அம்மா வந்து பேசுற மாதிரியா, ஐயோ என் பிள்ளை எப்படி எல்லாம் இருந்தேன், இந்த பாலா போன சுகர் எப்படி வந்துச்சோ அப்ப இருந்து ஒல்லி ஆயிட்டான் அப்படின்னு போட்டாருங்க. அவரு டைலாக் ஒரு டைலாக்ல மாத்தி விட்டாரு. அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட். ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், எடிட்டர் சாரு, இந்த ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா. எல்லா படத்தையும் பத்தி பெருமையா ரொம்ப அழகா எழுதுவீங்க. அதே மாதிரி எங்களுடைய படத்தை பத்தி எழுதுங்கண்ணா. எங்களுக்கு வாய்ப்பு வரும். சூப்பர்ண்ணா. தேங்க்யூண்ணா. நன்றி.